10 ஆண்டு காலம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஒரு சிறப்பான ஆட்சியை இந்திய திருநாட்டுக்கு தந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் 3ஆம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்றுதான் நாங்கள் எங்களுடைய வெளிப்பாடை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும். அவருக்கு ஏற்க வேண்டும். அவர்களுக்கு உரிய சம்பளம் குழுவினுடைய பேரவை தொழிலாளர்கள் கோரிக்கைகளை ஏற்று அவருக்கு சம்பளம் மற்றும் போனஸ்களை உயர்த்தி வழங்க வேண்டும். இந்த போராட்டம் பஸ் நிறுத்த போராட்டம் அவர்கள் வெற்றியடைவர் தொடரும். அது கவர்மெண்ட்னே சொல்லணும். பணம் இருக்கு கவர்மெண்ட். நாங்கள்லாம் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் எல்லாமே நாங்கள் கொடுத்தோம். அகவலைப்படி கொடுத்தோம். ஒவ்வொரு தடவையும் மத்திய அரசு அகவலைப்படியை அறிவித்த உடனேயே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதை அடிப்படையாக கொண்டு அகவலைப்படியை உயர்த்தி கொண்டது. போனஸும் தந்தது. அனைத்து சலுகைகளையும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தந்தோம். அவங்ககிட்ட கேள்வி கேட்கறீங்களே, எங்கிட்ட கேட்கறீங்க. எங்கிட்ட அதுதான் நியாயமான போராட்டம் சொல்லிட்டுல தொழிலாளர் நீங்க நேரம் உங்க மாவட்டத்தில் தானே இருக்காரு போக்குவரத்து அமைச்சர், நேரடியாக அவர் போய் கேளுங்க. அப்புறம் அடுத்து சொல்லுங்க. தம்பி நீங்க திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிறது யாரு தம்பி? 3 வருஷமா திமுக ஆட்சியில் இருக்கு. போக்குவரத்து அமைச்சர் உங்க மாவட்டம் சார்ந்தவர். அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏன்ட்ட கேட்டுருக்கீங்க? கேளுங்க போய். மத்திய அரசு கொடுக்க வேண்டியது அவர்கள் கொடுக்கிறார்கள். மாநில அரசினுடைய பொறுப்பு கொடுக்க வேண்டிய கடமை கொடுக்கவில்லை. இருக்கு தம்பி. என்ன தம்பி? சரி 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 வேற என்ன? 10 ஆண்டு காலம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஒரு சிறப்பான ஆட்சியை இந்திய திருநாட்டுக்கு தந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் 3ஆம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்றுதான் நாங்கள் எங்களுடைய வெளிப்பாடை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படின்னா திமுக மக்கள் விரோத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. திமுக அரசு மீது மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள். அவருடைய வெளிப்பாடு நிறைய இருக்கின்ற நாடாளுமன்றத்திற்கு தெரிய வரும்.